அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக முடக்கருத்தான் என்கிற மூலிகையை கொண்டு அற்புதமான வாத வீக்கம் மற்றும் வெட்டை நோய் தீருவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது வாத வீக்கம் மற்றும் மூட்டு வலி தீருவதற்கான மேல் பூச்சு தைலம் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட சாறு முடக்கருத்தான் சாறு. அன்பான நேயர்களே, முதலில் நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். முடக்கருத்தான் இலைச்சாறு 100 மில்லி, வேப்ப எண்ணெய் 100 மில்லி, நல்லெண்ணெய் 100 மில்லி தனித்தனியாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். முதலில் முடக்கருத்தான் இலைச்சாறை நாம் நல்லெண்ணெயுடன் சேர்த்து மிதமான சூட்டில் கொதிக்க வைக்க வேண்டும். ஆகையால் நல்லெண்ணெயும் முடக்கருத்தான் இலைச்சாறையும் ஒன்றாக சேர்த்து கொதிக்க வைக்கலாம். நல்லெண்ணெயும் முடக்கருத்தான் இலைச்சாறும் ஓரிரு நிமிடங்கள் கொதித்தவுடன் நாம் எடுத்துக்கொண்ட வேப்ப எண்ணெயை சேர்க்க வேண்டும். அற்புதமான நறுமணத்துடன் கொதித்து கொண்டிருக்கின்ற முடக்கருத்தான் தைலத்தை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். நாம் இடைவேளைக்கு முன்பாக மூல நோய் அற்புதமான முறையில் தீர்வதற்கான கருணையை கொண்டு நெய் ஒன்றை தயாரித்தோம். இப்பொழுது உள் மூலம் என்று சொல்லக்கூடிய நோய் தீர்வதற்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பொதுவாக இந்த உள் மூலம் என்று சொல்லக்கூடிய நோய் வந்தால் அதற்கான சில அறிகுறிகள், சைன்ஸ் அண்டு சிம்டம்ஸ் தோன்றும். அவைகளை நாம் பார்க்கலாம். உடல் காந்தும், அடிக்கடி நாவறட்சி ஏற்படும், வெந்நீர் பருக ஆசைப்படுவார்கள், புளிப்புத்தன்மை விரும்பி உட்கொள்வார்கள், மேலும் மலம் கழிக்கக்கூடிய இடத்தில் அசைக்க முடியாத ஒரு வலி தோன்றும். இவையெல்லாம் உள் மூலம் என்று சொல்லக்கூடிய நோய்க்கான அறிகுறிகள். இவற்றை கொண்டு நாம் எளிதாக உள் மூலம் என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கியுள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம். இதை முழுமையாக தீர்த்து கொள்வதற்கான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு பொருள் சிறு வெங்காயம் என்று சொல்லக்கூடிய சம்பா வெங்காயம். மிக சிறந்த குளிர்ச்சியான ஒரு பொருள். உடல் காந்தல், மேனியெங்கும் வரக்கூடிய நமைச்சல் இவையெல்லாம் தணிக்கும். விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். தாது நட்டத்தை போக்கும்.
உடலில் இருக்கக்கூடிய நச்சு நீரை வெளியேற்றும், உள் மூலம் என்று சொல்லக்கூடிய மூல நோய்க்கான கிருமிகளை கொல்லும், உடல் அரிப்பு, மலச்சிக்கல் இவையெல்லாம் தீர்க்கும் என்பதால் சிறு வெங்காயத்தையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நல்லெண்ணெய். உடலுக்கு குளிர்ச்சி, மேலும் உள் உறுப்புகளை பாதுகாக்கும் என்பதால் நாம் நல்லெண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பனை வெல்லம். உடலில் இருக்கக்கூடிய தாது சத்துக்கள் அதிகரித்து வைட்டமின் இ சத்தும் அது பல்வேறு வகையான பொருட்களில் சேரும்போது உடலுக்கு நன்மை தரும் என்பதால் நாம் பனை வெல்லத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. மிளகு ஒரு இரத்த சுத்தி, இரத்தத்தை சுத்தப்படுத்தி அழுக்குகளை வெளியேற்றும் என்பதால் மிளகையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நல்லெண்ணெய் 100 மில்லி, மேல் தோல் நீக்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுக்கப்பட்ட சிறு வெங்காயம் 25 கிராம், பனை வெல்லம் 20 கிராம், மிளகு 5 கிராம். முதலில் நாம் நல்லெண்ணெயை நன்றாக காய்ச்ச வேண்டும். மிதமான சூட்டில் நல்லெண்ணெய் காய்ந்து கொண்டிருக்கும் போதே நாம் 25 கிராம் சிறு வெங்காயத்தையும் 5 கிராம் மிளகையும் சேர்த்து நன்றாக வேக வைக்கவும். இப்பொழுது 20 கிராம் பனை வெல்லத்தை சேர்க்க வேண்டும். நல்லெண்ணெயில் சிறு வெங்காயம், மிளகு, பனை வெல்லம் அத்தனையும் சேர்ந்து நன்றாக வெந்து சிவக்கும் பதத்தில் வந்துவிட்டதால் இந்த உள் மூலத்தை நீர்க்கக்கூடிய தைலத்தை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த தைலத்தை நன்றாக குளிர ஆற வைத்து எடுத்துக்கொள்ளவும். உள் மூலம் என்று சொல்லக்கூடிய நோய் உடையவர்கள் இரவு வேளையில் உணவிற்கு பின்பு அரை முதல் 1 தேக்கரண்டி அளவிற்கு, அதாவது 10 மில்லி அளவிற்கு இந்த தைலத்தை உள்ளுக்கு குடித்து வந்தால் படிப்படியாக உள் மூலம் சொல்லக்கூடிய நோய் விலகி உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த தைலத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.